அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முபி டெய்லர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம எப்படி மிஷின்லேயே சாதாரண சிங்கர் மிஷினில் நம்ம எப்படி ஈஸியாக ஹூக் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தேட் படி தான் நான் ஹூக்கு வச்சிட்ருக்கேன். ஒரு ப்ளவுஸுக்கு கூட நான் கையில் ஹூக் வைக்கிறதே இல்லை. இப்போ நான் ஊசி நூல் கையிலையே எடுக்கிறது இல்லைங்க. நான் ப்ளவுஸ் தைக்கும்போது ஹூக் வச்சு ஃபினிஷிங் பண்ணி வச்சுருவேன். எனக்கு அந்த ஹூக் வைக்கிற டென்ஷனே கிடையாது. அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம நார்மலாக ஹூக் கையில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2 கிளாத் எடுப்போம். 4 இன்ச் கிளாத் ஒன்றும் 2.5 இன்ச் கிளாத் ஒன்று எடுப்போம். நம்ம இப்போ 1.5 இன்ச் கிளாத் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் ஹூக் பட்டிக்காக. இப்போ நம்ம 1.5 இன்ச் கிளாத்தும் இப்போ 2 இன்ச் கிளாத்தும் மட்டும் நம்ம ஹூக் பட்டிக்கு எடுத்துக்க போகிறோம். 4 இன்ச் கிளாத் வந்து நமக்கு ஹூக் மாட்டுறதுக்கு அந்த இது தப்பம் இல்லையா, அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1.5 இன்ச் கிளாத் எடுத்து ஹூக்கு எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துக்கு ஃப்ரண்ட் சைடு வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒத்தையாக வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்போவும் ஊக்கு வைக்கிற இடத்துல தான் மேல் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி நான் திருப்பி படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த மெத்தடில் ஹூக் வச்சோன்னா ஹூக்கு வந்து அவ்வளோ நீட்டாக வருங்க. ஒரு தையல் கூட மேலே தெரியாது. இப்போ நம்ம அந்த 2.5 இன்ச் கிளாத் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தைச்சது வந்து 1.5 இன்ச் கிளாத்தை ஒத்தையாக வச்சு தைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம 2.5 இன்ச் கிளாத் எடுத்து ரெட்டையாக மடித்து நமக்கு எந்த இடத்துக்கு ஹூக் வரணுமோ அந்த இடத்துக்கு நம்ம அந்த கிளாத்தை வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் 2-3 தையல் தைச்சி ஊசியை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வச்ச அந்த 2.5 இன்ச் கிளாத்து மேலே ஸ்டார்டிங்கில் 2-3 தையல் தைச்சி ஊசியை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எந்த இடத்துக்கு ஊக்கு வேணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தை திருப்பிக்கலாம். கிளாத்தை திருப்பி ஒரு 3 தையல் போட்டு மறுபடியும் ஒரு 2-3 தடவை அந்த இடத்துல தைச்சி எடுத்துக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு துணியில் 2 தையல் போட்டு இப்போ மறுபடியும் திருப்பி 2வது துணியில் ஒரு 3-4 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2வது துணியில் நமக்கு அடுத்தது கொஞ்சம் தூரம் எந்த அளவுக்கு ஊக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி ஒரு 2-3 ஸ்டிச் அங்கே போட்டுட்டு இப்போ முதல் துணியில் 2 ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி மறுபடியும் 2வது துணியில் 2-3 ஸ்டிச் போட்டு 2வது துணியிலேயே கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஊக்கு வர அளவுக்கு நம்ம தைச்சிட்டு வரலாம். இப்போ மறுபடியும் அகைன் திருப்பி 2-3 ஸ்டிச் போட்டு முதல் துணியில் 2 ஸ்டிச்சுங்க. அப்புறம் திருப்பி அடுத்த ஹூக்கு வரைக்கும் கொஞ்சம் தூரம் ஸ்டிச்சு தைச்சிட்டு வந்துட்டு 2வது துணியில் இன்செர்ட் பண்ணி ஊசியை அடுத்தது ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு மேல் துணியில் 2 ஸ்டிச்சுங்க. இப்போ கடைசியாக வர்றது வந்து மேல் துணியில் 2 ஸ்டிச் மட்டும் தான் போட போகிறோம். மீதி எல்லாமே இந்த 2வது துணியில் தான் ஸ்டிச் போட்டு எடுக்க போகிறோம். இப்படி நம்ம தைச்சோன்னா ஒரு ஹோல் மாதிரி வரும். நான் இப்போ தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்காம இருக்காதீங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட இது தெரியும். இப்போ நம்ம ஹூக் மாட்டுறது தைக்கிற மாதிரி தான், ஆனால் வந்து ஹூக் மாட்டுறது ஹோல் இல்லாமல் தைப்போம். இது வந்து ஹோலோடு தைக்கிறோம். அப்படி தான் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ நான் ஒரு டியூப் பீட் எடுத்து அதுக்குள்ளே விட்டு காமிக்கிறேன். எப்படி ஈஸியாக உள்ளே போயிட்டு வருதுன்னு பாருங்கள். இந்த இதில் தான் நம்ம ஹூக்கை மாட்ட போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. நம்ம தைச்சி பழகிட்டோன்னா நமக்கு வந்து ஹூக் வைக்கிற டென்ஷனே இருக்காது. இதுலேயே நம்ம ஹூக் வச்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இதுக்குள்ளே மாட்டி ஒவ்வொரு ஹூக்கையுமே நம்ம மாட்டி மாட்டி திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. அவ்வளோ நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹூக் வச்சிங்கன்னா ஏற்கனவே நான் இந்த ஹூக் வைக்கிற வீடியோ போட்டிருக்கேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணல புதுசில் போட்டிருக்கேன். நிறைய கமெண்ட், குட் கமெண்ட் வந்துச்சு. 1-2 பேர் மட்டும் எனக்கு வந்து இது வந்து கஷ்டம், இந்த மாதிரி ஊக்கு வைக்கிறதுக்கு நான் கையிலேயே வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் 20 வருஷமாக நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த 6 மாதமாக தான் நான் இந்த மாதிரி ஊக்கு வைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஊக்கு வைக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன்.
மிஷினில் உட்காந்து நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் சலுப்பு இருக்காதுங்க. ஆனால் இந்த ஊசி நூல் எடுத்து ஹூக்கு வைக்கணுமே, இத்தனை ப்ளவுஸ்க்கு வைக்கணுமா அப்படின்னா சலுப்பாக இருக்கும். இப்போ அந்த ஹூக் மாட்டி எப்போவும் நார்மலாக மடித்து அடிக்கிற மாதிரி நம்ம மடித்து அடித்தாச்சு. இப்போ அந்த ஹூக்கை எவ்வளோ இழுத்தாலும் அது வரவே வராது. இந்த மாதிரி என் ப்ளவுஸ்க்கே நான் நிறைய ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணி இன்னும் வேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம இந்த ஹூக் வச்சோம் இல்லையா, அந்த வச்சதுக்கு தகுந்த மாதிரி அளவு குறித்து நம்ம ஹூக் மாட்டுறது தைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. எப்போவுமே நம்ம வந்து ஹூக் மாட்டுறது தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு வச்சு ஹூக் வைப்போம். இப்போ வந்து நம்ம ஹூக்குக்கு அளவாக நம்ம ஹூக் மாட்டுறது தைச்சோன்னா முடிஞ்சு. அப்படியே ரிவர்ஸ், அவ்வளோதான். ஹூக் அளவுக்கு நான் இப்போ மார்க் பண்ணி எடுத்து ஹூக் மாட்டுறது வச்சுக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டு தான் என்னைய அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஹூக் மாட்டுறது நம்ம வச்சு எடுத்தாச்சு. அது நார்மலாக எப்பவும் செய்கிறதானே, அதனால் வீடியோவில் காமிக்கலை. இப்போ பாருங்கள், சூப்பராக ஃபிட்டிங்கான ப்ளவுஸு ரெடி ஆகிருச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம அடித்து தூக்கி பேக் பண்ண வேண்டியது தான். வேறு எந்த வேலையுமே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.